இன்னும் முழு நின்னோண்டிருக்கணும். எதுக்கு நிக்கிறான்? ஐயோ ஏன் கேக்குற? இன்னொரு வருஷம் ஆவட்டுங்க, வெயிட் பண்ணுங்க சொன்னா கேக்குறாரு மாப்பன். சைக்கிளை வாங்கி கொடுத்து துபாய்க்கு போயிட்டாரு. அடுத்த நாளே கையை முடிச்சுட்டு வந்து நிக்கிறான் பாருதோ. 3 மாசம் ஊட்டுறதும் கழுவுறதுமாவே இருந்தேன். ஸ்கூலுக்கும் போக முடியல. அது போட்டும் பரவாயில்ல. ஒண்ணு கிடக்கும் ஆயிடுச்சுன்னா யார் உங்க அப்பாட்ட பதில் சொல்றது? அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தது நான் ஓடுறதுக்கா, நீ பூட்டி வச்சிருக்க தோலை உரிச்சுடுவேன். சொல்றபடி சொன்னா புரிஞ்சுப்பான். அதுக்கு ஏன் வார்த்தையை கொட்டுற? இவ்வளோக்கும் காரணம் இங்க இருக்கிற 2 சிரிக்கிங்க தான். அவளுங்க கொடுக்குற செல்லம் தான். ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு வாடகையும் கொடுத்து வீட்டு வேலையும் செய்கிறாங்கல்ல. உன் பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கும் இவங்க தான் வேணும். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கும் இவங்க தான் வேணும். நீ மட்டும் இந்த மூஞ்சுங்களுக்கெல்லாம் மாவு பூசிக்கிட்டே இரு. திமுற பாரு. ஏய் ஏண்டா? Attention please. Budgies. தேங்க்யூ. எடுத்துக்கடா. எடுத்தோ. உண்ட கண்ணு பிடிச்சு நோக்கண்டா. அகத்து வா. பரவாயில்லையே மேகனா, சமைக்கலாம் கத்துக்கிட்ட. ஓ பாப்பா வெந்நீர்ல நல்லா போடும். ஏய் அலையாத. சாய் சாய் சாய், ஹாட் சாய். நல்லா இருக்கேன் தங்கம். எனக்கு வேணாம் கௌரி, நான் டயட்ல இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. பஜ்ஜி மட்டும் ஓகேவா? டேய் உத வாங்க போற. ஏய் கௌரி, லைசென்ஸ் கிடைச்சதா? இன்னும் இல்லக்கா, மறுபடியும் போகணும். நல்லா தான் ஓட்டுறாங்க ஆண்டி. ஆனா ஆர்டிஓ ஆபீசரை பார்த்தா மட்டும் கை நடுங்குது. நெக்ஸ்ட் டைம் நான் வரேன்க்கா. பஜ்ஜி போடுற மாதிரியே 8 போட வைக்கிறேன். ஏய் மேக்னா, நேத்து ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்டி. ஒரு பையனோட பைக்ல போயிட்டு இருந்தா. நேராவே கேட்கலாம் ஆண்டி. அது நான் தான். யாரடி? பாய் ஃப்ரெண்டா? அவன் பாய், எனக்கு வெறும் ஃப்ரெண்ட். என்னடி விளையாட்டா சொல்ற? ஆண்டி, பைக்கை சர்வீஸ்க்கு விட்டுருந்தேன். பஸ்ல போனா பல பேர் இடிப்பாங்க. தெரிஞ்சவனோட பைக்ல போனா சேஃப். அப்படியெல்லாம் பசங்க எல்லாருக்கும் லிஃப்ட் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு வயசும் வேணும், சைஸும் வேணும். ஏய் ஒழுங்கா உட்காரு. நீ உட்கார போறியா எழுந்து போறேன்னே தெரியலையே. இது நம்ம வாழைக்காய் கடையில் உள்ள நாற்காலிங்க. ஓ எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இதில் தான் உட்காந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். கால் உடஞ்சிருந்தாலும் அதிர்ஷ்டம் நெஞ்சில் வந்து மிதிக்கும். அதனால தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். மாற்ற சொல்கிறீங்களா? பரவாயில்லைங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே இப்படிதாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்டி. சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். இவங்க அப்பா அம்மா போனதுலேருந்து நான் தான் வளர்த்தேன். சொந்தக்காரங்கன்னு எதுக்கு இருக்கிறது? சுகத்துலையும் துக்கத்துலையும் பங்கெடுத்துக்க தானே. வந்ததுலேருந்து அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் ஏதாவது பேசுங்களேன். பேசு. சாப்பிடலாமா? நல்லா கேட்டீங்களே, சாப்பிடுங்க. தேங்க்ஸ். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. நீங்களா சமைச்சீங்க? ஓ என் பேட்டி நல்லா சமைப்பா. சமைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. நமக்கு காரைக்குடி தானே? ஆமா. ஏன் இல்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு இட்லி கடை வச்சிருந்தீங்க. பெரிய மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருந்தது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? 8 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் அந்த ருசியை சாப்பிட்றேன். அதான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, நீ என்ன பண்றீங்க? யாப்பா கேட்குற? மண்ணெண்ணெய் ஸ்டவ் அடிச்சு கடை மண்ணோட மண்ணா போச்சு. கையில் காசு இல்லாமல் கண்ணில் கண்ட லாரியில் ஏறி ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், குஜராத்னு இப்படி சமைச்சு போட்டுக்கிட்டு தெரியுறேன்.
என்ன பண்ணி என்ன பிரயோசனம்? என் தலையெழுத்து என் சமையலை சரியா ருசிக்கிற நாக்கு கிடைக்கலையே. டேய் காளி இங்க என்ன பண்ற? அங்க வந்து பொண்ணு ஓகே பண்ணு. டேய் இரியா ஏயா என் வீட்டை சமைக்க வரியா? உங்க வீட்டுல எத்தனை பேரு? இவன் நானு நீ வந்தா 3 பேரு. உடனே கிளம்பலாம். வா. போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது.